सहना भवतु सहनो भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். நமஸ்காரம். இன்று 58வது ஸ்லோகம். முதல்ல ஸ்லோகத்தை பார்த்துடலாம். हरालं ते पालीयुगलमगराजन्यतनये न केशामाधत्ते कुसुमशरकोदण्डकुतुकम् तिरश्चीनो यत्र श्रवणपथमुल्लङ्घ्य विलसन् अपाङ्गव्यासङ्गो दिशति सरसन्धानधिषणा। अरालं ते पाणियुगलम् अघराजन्यतनये न केशामाधत्ते कुसुमचरकोदण्डकुतुकं तिरश्चीनो यत्र श्रवणपथमुल्लङ्घ्य विलसन् அபாங்கத்வே வியாசங்கோ திசதி சரசந்தான திஷனாம். ரொம்ப அழகா ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் இவ்வளோ அனுபவிக்கிற மாதிரி இருக்கு. மன்மத பானம் போன்ற கடைக்கண் பார்வையை உடையவளே அப்படின்னு அம்பாளை சொல்றார். இதுக்கு கரெக்டாக சொல்லணும்னா நம்ம மீனாட்சி தாயார் தான். காமஜத்தை ஜெயிப்பதற்காகவும் சகல ரோக நிவர்த்தியையும் அடைவதற்கு இந்த ஸ்லோகம் பலனாக அமைகின்றது. இந்த ஸ்லோகத்தின் யந்திரம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ மந்திரம் இதன் மந்திர பிரதானமான வார்த்தை. இப்போ ஸ்லோகத்தை பார்க்கலாம். அகராஜன்ய தனையே, அதை முதல்ல எடுத்துக்கோங்க. அகராஜன்ய தனையே அப்படின்னா பர்வத ராஜகுமாரியே என்று பொருள். ஏன்னா இதை லக்ஷ்மிதரர் சொல்லும்போது ந கஷ்டித் இத்திய பர்வத தத் ராஜ்ய சிரேஷ்ட ஹிமவான் தத் தனகுலே குல பிரதீபக அப்படின்ற இமய குலத்தில் தோன்றிய உதித்த அழகியே அப்படின்றார். அப்ப அகராஜன்ய தனையே பர்வதராஜகுமாரியே தே உன்னுடைய அராலம், அராலம்னா வளைந்த அப்படின்னு அர்த்தம். பாலி யுகலம் காதுகளுக்கும் கண்களுக்கும் இடையே உள்ள பிரதேசம். அப்ப என்ன அர்த்தம்? அந்த புருவ மத்தியை அவர் சொல்கின்றார். அது எப்படி இருக்குன்னா உன்னுடைய புருவம் குசுமச்சர புஷ்பபானம், எப்படி மன்மதன் கையில் உள்ள புஷ்பபானம் வில்லு வளைந்திருக்கின்றதோ அது போல கோதண்ட குதுக்கம் வில் என்ற நம்பிக்கையை கோஷம் கேஷாம் யாருதான் ந ஆதத்தே உண்டாகாது. அதாவது மன்மதனுடைய கையில் இருக்கக்கூடிய புஷ்பபானத்தை போன்று மிருதுவானது, வில்லை போன்ற அந்த புருவம் எவ்வளவு அழகாக உள்ளது. யாருக்குத்தான் அந்த சந்தேகம் வராது? எத்திர அந்த பிரதேசத்தில் திரஸ்சீனே குருக்களாக செல்கின்ற அபாங்க வியாசங்க, பியூட்டிஃபுல்லான அர்த்தம். அபாங்க வியாசங்கன்னா கடைக்கண் பார்வைன்னு அர்த்தம். ஸ்ரவண பதம் காது வழியாக, அதாவது அம்பாளுடைய அந்த புருவ கண்ணுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த புருவம் ஐலிப்பு அது நேர போய் காது வரைக்கும் தொடுதான். அப்ப ஊடுருவி செல்கின்றது. உள்ளங்க அப்படின்ற பதத்தையும் சொல்றார். உள்ளங்கன்னா ஊடுருவி செல்லக்கூடியது, ஊடுருவி பாய்ந்து செல்லக்கூடியது. விலசன் விளங்கி கொண்டு சர சந்தான திசனாம் பானம் தொடுவது போல, ஒரு வில் எப்படி உள்ளதோ அது போல தோன்றுகின்றது. திசதி உண்டாகின்றதம்மா அப்படின்றார். அப்ப ஏன் அம்பாளுடைய பார்வையை இங்க ஒரு பானத்திற்கு வில்லிற்கு சமமாக சொல்கின்றார் என்றால், அம்பாள் தன்னுடைய கடாட்சமாகிய பார்வையினால் அனைவரையும் காத்து ரட்சிக்கின்றாள். நம்ம ரொம்ப தொலைவுல இருக்கிறோம், அம்பாள் என்ன பார்க்கிறாளான்னு தெரியலையே அப்படின்னு ஏதாவது நமக்கு ஒரு சந்தேகம் வரும்ல. அதுக்காக தான் பிரபஞ்சத்தில் இருக்கும் எல்லா பிராணிகளும் தன் குழந்தையாக பாவித்து அவள் தாயாக இருக்கின்றாள். ஒரு தாய் எப்படி
குழந்தைங்க வந்து விளையாடிட்டு இருக்கும் கார்டன்ல. ஆனா கண் பார்த்தீங்கன்னா அம்மா வேலையில கிச்சன்ல வேலை செஞ்சுட்டே இருப்பா. ஆனா கண்ணு மட்டும் பார்த்தீங்கன்னா குழந்தை ஏதாவது பண்ணுதா, குழந்தைய சுத்தி ஏதாவது கெட்ட ஜந்துக்கள் விஷ ஜந்துக்கள் வருகின்றதான்னு பார்த்துட்டே இருப்பா. அது ஒரு லௌகிகத்துல இருக்கிற தாய்க்கே இத்தனை கருணை கட்டாட்சம் இருக்கும்போது சாக்ஷாத் ஜெகத் ஜனனி அவளுக்கு இருக்காதா? அப்ப அவ எவ்வளவு கருணை கட்டாட்சத்தோட நம்மள எங்க இருந்தாலும், நீ காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பூமியில எந்த மூல முடுக்குல இருந்தாலும் பரவாயில்ல, நீ என் மகன் அப்படின்னு அன்னை சாரதாம்மா சொல்றாங்கல்ல. அது போல இந்த ஜெகத் ஜனனியானவள், அவங்களும் ஜெகத் ஜனனி சாரதை, இங்கேயும் மதுரை மீனாட்சியாக மீனலோச்சனியாக நம்மிடம் கடைக்கண் பார்வையை பொழிந்து கொண்டிருக்கின்றாள். தாயே, மலையரசன் மகளே, உன்னுடைய கண்களுக்கும் காதுகளுக்கும் மத்தியில் உள்ள இரு வளைவான கன்னங்களை பார்த்தால் மன்மதனுடைய வில் என்றும் யார்தான் நினைக்க மாட்டார்கள். அந்த கன்னங்களில் உள்ள கடைக்கண் பார்வை காதுகளை தாண்டி ஒளிவருவதால் உன் கண்ணையே பானங்களாக கொண்டு மன்மதன் பானங்களை செலுத்துவது போல் தோன்றுகின்றதம்மா அப்படின்ற மாதிரி சங்கர பகவத்பாதால் ரொம்ப அந்த குழந்தையாவே மாறி இருக்காரு இந்த ஸ்லோகத்துல. அந்த மாதிரி எழுதியிருக்காரு. இப்ப அந்த ஸ்லோகத்துடைய இதுவுக்கு லலிதா சஹஸ்ரநாமத்துல இருக்கிற பரியாய பதங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். சைலேந்திர தனயா பத்மராக சிலாதர்ஷக் பரிபாலிக போல பூஹு தரசுதா, இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் லலிதா சஹஸ்ரநாமத்தில் உள்ள நினைவிற்கு வர வேண்டிய வார்த்தைகள். லக்ஷ்மிதரர் இதற்கு எப்படி வியாக்கியானம் செஞ்சிருக்காருன்னா, அராலம் குட்டிலம் தே பாலி யுகலம் கர்ண யுகல நயன யுகல மத்தியே மத்தியே, அதாவது கண்ணங்கள்னு அர்த்தம். புருவங்களுக்கும் சொல்லலாம், கண்ணங்களுக்கும் சொல்லலாம். அகராஜன்ய தனையே, அகராஜன்ய தனையேனா நரேந்திர தனையே அப்படின்ற என்ன பின்னாடி தமிழ்ல சொல்றேன். ந கேஷாமாதத்தே சர்வேஷாம் கரோத்யேஷ குசுமச்சர கோதண்ட குதுகம், ஒரே வார்த்தை எடுக்கிறாரு. மன்மதபான மன்மத சாப பௌஷம் சௌபாகியம், மன்மதன் கையில் இருக்கக்கூடிய அந்த பானம் போன்றது. திரஸ்சீனாம், திரஸ்சீனகனா திரிய பிரசாதீரிதஹ த்ரய யத்ர பாலியுகலே ஸ்ரவண பதக் முள்ளங்கிய கர்ணாந்திகம் பிராப்ய விலசன்னு ஸ்புடம் ஸ்புரன் அபாங்கபியாசங்கக. அபாங்கபியாசங்கத்துக்கு அவர் எப்படி எடுக்கிறார்னா, அபாங்கஸ்ய கடாட்சஸ்ய வியாசங்கக தீர்க்கக, ரொம்ப தொலைவில் உன்னுடைய கருணை கடாட்சம். அம்பாள் வந்து அந்த மென்மையா பார்க்குறாங்க, நல்ல தூரமா இருக்கிற நம்மளையும் பார்த்து படிக்கிறாங்க, பார்த்து நம்மளை அனுபவிக்கிறாங்க. திசதி கரோதி சரச்சந்தான திஷனாம் சரசந்தானஸ்ய பான சயோஜனஸ்ய திஷனாம் புத்திம், நல்ல கூர்மையான அந்த புத்தியை கொண்டு தத் பிரமதி, எல்லா பிரமங்களையும் கலைந்து சம்ஹித சரதிஷனாமிதி யாவத்து. அப்ப இதோடைய மீனிங் எப்படின்னா, ஹே அகராஜன்ய தனையே தே பாலி யுகலம் மராலம் குசுமசர கோதண்ட குதுக்கம் கேஷாம் நாதத்தே யஸ்மாத் யத்ர திரஸ்சீன விலசன் அபாங்கபியாசங்கக ஸ்ரவணபதமுல்லங்கிய சரச்சந்தான திஷனாம் திசதி அப்படின்னு எடுத்துக்கணும். ரொம்ப அழகா எடுத்துக்கார். மலையரசின் மகளே, காதுகளுக்கும் கண்களுக்கும் இடையே உள்ள உன்னுடைய கண் மேடு மன்மதனின் வில்லோ என்று பிரமிக்க செய்கின்றது. கடைக்கண் காதுவரை நீள்வது நானில் அம்புகள் கோர்க்கப்பட்டிருப்பது போல் பிரமிக்க செய்கின்றதம்மா அப்படின்றார். வளைந்த இரு புருவங்களும் அவைகளின் மன்மதன் வில்லோ என்று பிரமிக்க ஏற்படுத்துவது போல் இங்கே கூறுகின்றார் அப்படின்றாங்க. அப்ப
அம்பாளுடைய கடாட்சம் நாம் அனைவர் மேலும் பட வேண்டும் என்பதையே இங்கே அனைத்து ஆச்சாரியரும் எடுத்துச் சொல்கின்றார்கள். திண்டிம பாஷ்யத்துல ஏ அகராஜன்ய தனயே ந கச்சந்தீத்யாக பர்வதாக தத்ராஜ்யன்ய ததஸ்ரேஷ்டா ஹிமவான் தத்தத் குலே குலபதி குலப்பிரதீபக அப்படின்றார். அதாவது இமயவானுடைய மகளாக பிறந்த குலபதியே மீனாட்சியே அப்படின்றாரு அவரும். அப்ப அம்பாளுடைய கருணை கடாட்சத்திற்கு இவையெல்லாம் நமக்கு அம்பாளுடைய கருணையை பொழிந்து காட்டுவது போல் உள்ளது. இதே ஸ்லோகத்துக்கு இதே போல இந்த வார்த்தைக்கு திருவாசகத்திலும் ஒரு உண்டு. அம்பாளுடைய பார்வை எப்படி இருக்குன்றது. பால் நினைவூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியே நுண்ணுடைய ஊனினை உருக்கி உள்ளொலி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்தது புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானேன்னு திருவாசகத்துல சொல்ற மாதிரியே இங்கே அம்பாள் அந்த கண் எப்படி இருக்குன்னா அப்படியே தேன் போல பாலினை ஊட்டி அப்படியே குழந்தைக்கு பாலை ஊட்டுற மாதிரி அவ்வளோ அழகா அம்பாள் நமக்கு கருணை கட்டாட்சத்தை பொழிகின்றாள் என்று சொல்வதாக இந்த ஸ்லோகம் உள்ளது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராம